இப்ப நீங்க பாக்குற அந்த குளம் பாத்தீங்கன்னா அரசு புறம்போக்கு 497/2 இது மஞ்சளாய்க்கு சொந்தமான குளம்னு தகவல் உரிமை சட்டம் மூலியமா வாங்கியிருக்கோம். இதுல கவர்மெண்ட் ரெவன்யூ ரெக்கார்டுலயும் அரசு புறம்போக்கு தான் இருக்கு. பட் தனிநபர் எனக்கு சொந்தமானு சொல்லிட்டு அவங்க ஆக்குவை பண்ணிட்டு இது பண்றாங்க. நாங்க இப்ப போராடல, 20 வருஷமா என் தாத்தா போராடினாரு, எங்க அப்பா போராடினாரு, இப்ப நாங்க போராட்டுக்கு அடுத்து எங்க வர சந்தேகங்களுக்கு நீர்நிலையே கிடையாது. ஒரு கவர்மெண்ட் சொத்து கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு இல்லாம தனிநபர் ஆக்கு போயிட்டு போயிட்டு செலவாகிட்டு இருக்கு. இதை நாங்க கவர்மெண்ட் கேட்டா 20 தடவை பீஸ் மீட்டிங் போட்டாங்க. எடப்பாடி ஐயா முதல்வராக இருக்கும்போது கொடுத்துட்டோம், அவங்களும் பண்றேன்னு சொல்லிட்டு போன அடுத்த நாள் வராங்க. அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் உங்களின் முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்கும்போது கொடுத்தோம், அப்பயும் பாத்துட்டு போனாங்க, வரவே இல்லை. இப்ப இருக்க முதல்வருக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஐயா முதல்வர் எங்களுக்கு இந்த குழப்பை மூட்டு கொடுங்க, சட்டப்படி வெளியேற்று, எங்களுக்கு சட்டம் மூலமா மக்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டுகிறோம். இது மயிலாடுதுறை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சி மஞ்சாக்கல் கிராமத்துல பேசுறேன் சார். இப்ப நீங்க பாக்குற அந்த குளம் பாத்தீங்கன்னா அரசு புறம்போக்கு 497/2 இது மஞ்சாக்கல் சொந்தமான குளம்னு தகவல் உரிமை சட்டம் மூலியமா வாங்கியிருக்கோம். இதுல கவர்மெண்ட் ரெவன்யூ ரெக்கார்டுலயும் அரசு புறம்போக்கு தான் இருக்கு 497/2. பட் தனிநபர் எனக்கு சொந்தமானு சொல்லிட்டு அவங்க நாங்க கவர்மெண்டால ஒரு போர்டு ஒண்ணு வச்சோம் 2 நாளைக்கு முன்னாடி ஆபீஸ்ல சொல்லி போர்டு வச்சுட்டு போனாங்க. அதை இடிச்சு தள்ளிட்டு அவங்க ஆக்குவை பண்ணிட்டு இது பண்றாங்க. நாங்க இப்ப போராடல, 20 வருஷமா என் தாத்தா போராடினாரு, எங்க அப்பா போராடினாரு, இப்ப நாங்க போராட்டுக்கு அடுத்து எங்க வர சந்தேகங்களுக்கு நீர்நிலையே கிடையாது. சென்னை உயர்நீதிமன்ற ஆர்டர் படி தமிழ்நாடு குளங்களை பாதுகாப்பு சட்டம் 2007 ஃபார்ம் 7 அதை அவங்க ஃபுல்லப் பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பினாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்படி ஆயிரும். இதை நாங்க சொல்லி ஒரு 20 வருஷமா போராடுறோம் கவர்மெண்ட் ஆபீஸ். ஐயா எங்களுக்கு அந்த குளத்தை மீட்டு கொடுங்க, தூர் வரது. அப்புறம் அந்த குளத்தை பார்த்தா தெரியும் 20 வருஷமா தூர் வரவே இல்லை. இதை ஆட்சியை போட்டு நாங்க வாங்கிருக்கோம், தூர் வரவே இல்லை. எந்த நிதியும் ஒதுக்கப்படுறது ஒரு கவர்மெண்ட் சொத்து கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு இல்லாம தனிநபர் ஆட்சி போயிட்டு செலவாகிட்டு இருக்கு. இதை நாங்க கவர்மெண்ட் கேட்டா பீஸ் மீட்டிங் 20 தடவை பீஸ் மீட்டிங் போட்டாங்க, வரட்டு முறை அவங்க வரல. அப்புறம் பார்த்து சொல்றாங்க. நாங்களும் பெஞ்சாத குறைய போடுறோம். போலீஸ் போன என்ன சொல்றாங்க, இருங்க பேசிப்போம், இது கவர்மெண்ட் கிட்ட நீ சேருங்கன்னு கேட்கறாங்க. கவர்மெண்ட் போன என்ன கேட்கறாங்க, பீஸ் மீட்டிங் போடுன்னு கேட்கறாங்க. பீஸ் மீட்டிங் போன என்ன சொல்றாங்க, அவங்க வரல இவங்க வரல. அப்படியே சொல்லி 20 வருஷமா நான் போராட்டத்துக்கு தீர்வே இல்லை. அதனாலதான் எங்களுக்கு தீர்வு வேணும். இப்ப நாங்க எடப்பாடி ஐயா முதல்வராக இருக்கும்போது கொடுத்துட்டோம், அவங்களும் பண்றேன்னு சொல்லிட்டு அரசாணை இது பண்ணாங்க. வட்டாட்சியருக்கு பாத்துட்டு போறாங்க, பார்மலுக்கு பாத்துட்டு அரசு கைது போட்டு கொடுக்குறாங்க சரி பண்றேன்னு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லிட்டு போன அடுத்த நாள் வராங்க. அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் உங்களின் முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்கும்போது கொடுத்தோம், அப்பயும் பாத்துட்டு போனாங்க, வரவே இல்லை. இப்ப இருக்க முதல்வருக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஐயா முதல்வர் எங்களுக்கு இந்த குழப்பை மூட்டு கொடுங்க, சட்டப்படி வெளியேற்று, எங்களுக்கு சட்டம் மூலமா மக்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டுகிறோம். ஏற்கனவே புது வெப்பமாயில நீர்நிலையை பாதுகாக்க சொல்றாங்க. இருக்கிற நீர்நிலையும் தனியாருக்கு ஆக்கிரமிப்பு கொடுத்தீங்கன்னா இந்த பொருள் எங்கதான் போடுறான். இது இருக்க எல்லாமே மாடு எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தண்ணி எங்களுக்கே குடிக்க தண்ணி இல்லை. எல்லா ஊர்லயும் குடிநீர் பிரச்சனை இருக்கு. இப்படி குளத்தை போல நீங்க தனிநபருக்கு ஆக்கிரமிப்பு கொடுத்தீங்கன்னா மக்கள் குடிக்க எங்க போவாங்க? இப்ப அவங்களுக்கு தாசியாரு இல்ல மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு சட்டப்படி குழந்தை பாதுகாப்பு சட்டம் 2007 படி ஃபார்ம் 7 ஃபுல்லப் பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் தரணும், எங்களுக்கு உத்தரவாதம் தரணும். தந்தா இங்க இருந்து போராட்டத்தை கலைச்சிடுறோம். இல்லையா எங்களுக்கு அவங்க சட்டப்படி வெளியேற்ற வரைக்கும் நாங்க இருப்போம். அதே மாதிரி கவர்மெண்டால வச்ச போர்டை அவங்க புடிங்கி போட்டாங்க. எங்களுக்கு அதை மறுபடியும் அவங்களே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும். போர்டு மறுபடியும் வைக்கணும். அதுக்கு நான் தாழ்மையை கொடுக்கிறேன்.